வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு தெரிந்ததில் தெரியாதது. நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம். அவற்றில் தெரியாத விஷயங்களும் இருக்கின்றன. அவையும் தெரிந்து கொண்டால் இன்னும் தெளிவாக பிறருக்கு எடுத்துச் சொல்லலாம். நாம் அதை புரிந்து கொண்டு கடைப்பிடிக்கலாம். இதுதான் நோக்கம். இந்த தலைப்பிலே ஆன்மீகம் என்ற நிலையில் உடல் பற்றியும் உயிர் பற்றியும் மனம் பற்றியும் ஆன்மா பற்றியும் அறிவு பற்றியும் பிரபஞ்சம் பற்றியும் இப்படி நிறைய விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பிளட் குரூப். பிளட் குரூப் இதை பற்றி நாம் தெரிந்தே வைத்திருக்கிறோம். ஏ குரூப், பி குரூப், இப்படி பலவாறு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இவற்றை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு 2 விஷயங்களை கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதை தெரிந்து கொண்டால் பிளட் குரூப் என்பது பற்றி எளிதாக புரிந்துவிடும். அவற்றில் ஒன்று ஆன்டிஜன். ஆன்டிஜன் என்பது நம் உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய சில பொருள்கள் நம் உடம்புக்குள் நுழையும் போது அதற்கு இடப்படுகின்ற பெயர் ஆன்டிஜன். உதாரணமாக ஒரு பூச்சி கடித்து விடுகிறது, பூரான் கடித்து விடுகிறது. அது என்ன? நம்ம உடம்புல விஷமாக மாறிவிடுகிறது. புறப்பொருள் உடம்புக்குள்ளே போய்விட்டது. ஓகே. பிபி, சுகர் இது போன்றவைக்கெல்லாம் நாம் மெடிசின் எடுத்துக்கொள்கிறோம். அவையெல்லாம் என்ன? கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல் நம் உடம்புக்குள்ளே போகிறது. அப்புறம் ஏற்கனவே பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இப்படி நிறைய புறப்பொருள்கள் நம் உடம்புக்குள்ளே போய்விடுகிறது. அப்படி போய்விடுகின்ற பொருளுக்கு ஆன்டிஜன் என்று பெயர். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இந்த ஆன்டிஜன் நம் உடம்புக்குள் போன உடனே அங்கே நமக்கு மூளைக்கு சேதி போய்விடுகிறது. அப்பொழுது நம் உடம்பில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், நோய் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூனிட்டி சிஸ்டம், அது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுகிறது. அது எதுக்காக? அந்த பொருள் உற்பத்தி பண்ணப்படுவதாலேயே இங்கே உள்ளே நுழைந்த இந்த தீய சக்திகளை அழித்து ஒழித்து விடுவதற்காக. அண்டர்ஸ்டாண்ட்? அப்படின்னு நுழைஞ்ச உடனே அடுத்த செகண்டே இட் ஸ்டார்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் தட் சப்ஸ்டன்ஸ். அந்த பொருளை உற்பத்தி பண்ணிவிடுகிறது. அந்த பொருளுக்கு பெயர் தான் ஆன்டிபாடி. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஆன்டிஜன் என்றால் என்ன? புறப்பொருள்கள் அது நம்மளுக்கு உள்ளே போய்விட்டால் அது ஆன்டிஜன் என்று அழைக்கப்படுகிறது. அது எத்தனையோ வகைகளெல்லாம் இருக்கிறது என்று பார்த்து விட்டோம். ஆன்டிபாடி என்பது அந்த புறப்பொருளை அழிப்பதற்காக உற்பத்தி பண்ணப்படுகின்ற ஒரு பொருள்தான் ஆன்டிபாடி. அதுக்கு ஒரு சிஸ்டமே இருக்குது நம்மள்கிட்ட, இம்யூனிட்டி சிஸ்டம். அடுத்த செகண்டை அழித்து ஒழித்து விடும். இந்த 2 தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன சார்? இதை வைத்துக்கொண்டு தான் நாம் பிளட் குரூப்பவே பிரிக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. பிளட் குரூப்பை பிரிப்பதற்கு பல வழியிலேயே பிரித்து கொள்ளலாம். ஆனால் அதிகமாக நாம் பயன்படுத்துகின்ற ஒரு மெத்தட்
ஒரு 2 மெத்தட் இருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் நாம் பிளட் குரூப்பை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று ஏபிஓ பிளட் குரூப்பிங், இன்னொன்று RH பிளட் குரூப்பிங். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த 2 குரூப் இது தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் சரிங்க, ஓ அப்படி தான் பேர் வருதா அப்படி என்று புரிந்து கொள்ளலாம். ஓகே, இந்த ஆன்டிஜனை வைத்து கொண்டு தான் இதை அடையாளப்படுத்துகிறோம். இப்போ நம்மளுடைய ரத்தத்தில் பிளேட்லெட் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது, ரெட் பிளட் கார்பஸ்சல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் கார்பஸ்சல்ஸ் இருக்குது, நிறைய இருக்கிறது, பல வகையாக இருக்கிறது. ஸோ இவற்றிலே அந்த ரெட் பிளட் கார்பஸ் செல் ஒரு செல்லு. நம்ம உடம்பில் ஆன்டிஜன் இருக்கும் பட்சத்தில் அந்த சிவப்பு அணுக்களுக்கு மேலே இது ஒரு கோட்டிங்காக, சர்ஃபேஸாக, கவராக போய் படிந்துவிடும். அப்போ அந்த பிளட் செல் எடுத்து, ரெட் பிளட் செல் எடுத்து பார்க்கும் பொழுது இது இருந்தால், ஓ இது இந்த வகையான ஆன்டிஜன் என்று நாம் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அப்போ எந்தெந்த வகைன்னு எப்படி நம்ம பார்க்குறது? அவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள் அதற்கு. இது இருந்தால் இப்படி, இது இருந்தால் இப்படி, அப்படி என்று பார்க்கும் பொழுது ஒரு 4 வகை. ஒன்று ஏ, இன்னொன்று பி, அடுத்து 2ம் சேர்ந்த ஏபி, 4வது ஓ. இதை வைத்து தான் பிளட் குரூப்பே பிரிக்கப்படுகிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏ பி ஏபி ஓ. புரியுதுங்களா? ரைட்டா. ஆனால் நம்ம பிளட் குரூப்பெல்லாம் பார்த்தப்ப அங்கே போட்டிருக்கோம் ஏ ப்ளஸ்ஸு, ஏ மைனஸு. இது என்னடா, இந்த ஏ ப்ளஸ் எப்படி வந்துச்சு, ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒரு வகை கண்டுபிடித்திருக்கார்கள். அதை வைத்து தான் அதை பிரிக்கின்றார்கள். அது RH ஃபேக்டர். RH ஃபேக்டர். ஓகே, இது என்னது? இதுவும் என்ன ஆகும்னு சொன்னால், இது புறப்பொருள் தான், வெளியிலிருந்து வந்த ஒன்று தான். அது இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்லி போடுவேன். இது வெளியிலிருந்து வந்த ஒன்று தான், அதுவும் உள்ளே போகின்ற செல்கள் அந்த ரெட் பிளட் கார்பஸ்சல்ஸில் இதுவும் கோட்டிங்காக இருக்கும். அப்படி இது கோட்டிங்காக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஏயோடு இதுவும் இருந்தால் ஏ ப்ளஸ்ஸு. புரிகிறதா? ஏ என்று பிரித்து வைத்திருக்கிறோம். இந்த RH ஃபேக்டர் இருந்தால் ரெட் பிளட் கார்பஸ்சல்ஸில் ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு பேர் ஏ ப்ளஸ்ஸு, இல்லைன்னா ஏ மைனஸு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. புரியுதுங்களா? இதுதான் சார் விஷயம். அப்போ ஏ ப்ளஸ்ஸு ஏ மைனஸு, பி ப்ளஸ்ஸு பி மைனஸு, ஏபி ப்ளஸ்ஸு ஏபி மைனஸு, ஓ ப்ளஸ்ஸு ஓ மைனஸு. இதுதான் இந்த RH இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா சந்தோஷப்படுவீங்க. அதுக்கு பேர் ரீசஸ்ன்னு பேர். RHESUS, ரீசஸ் அப்படின்னு பேர். இது வேறு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு குரங்கு இனம், ஒரு வகையான இனம். 1940 இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அப்புறம் லேண்டர்விச் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஐ திங்க் அவருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதை சொல்கிறேன். இந்த 2 பேர் இவர்கள் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சாங்க. 1940 குரங்குகளுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படியே அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுவே இந்த மனுஷங்கிட்ட இருக்குது. அப்போ பிளட் குரூப்பை பிரிக்கும்போது ஏ பி ஏபி ஓ, அதோட இதையும் சேர்த்துக்க. ஏ ப்ளஸ் ஏ மைனஸ், பி ப்ளஸ் பி மைனஸ், ஏபி ப்ளஸ் ஏபி மைனஸ், ஓ ப்ளஸ்
ஓ மைனர். எப்போ புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் புரியுதை விட இன்னொன்று புரியும். குரங்கிலிருந்து வந்தவன் இந்த மனிதன். ஓகே, இதோட மட்டுமே அவங்க பிரிக்கிறாங்களா? கிடையாது, கிடையாது. வேறு சில டெஸ்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த குரூப்பவே அவங்க பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சிரமப்பட்டு தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி விஞ்ஞானிகள் நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதை ஒருவருக்கு பிளட்டுக்கு இன்னொருவருக்கு பிளட்டு கொடுக்க போகும்போது இதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபியூஷன் விஷயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அதை இப்பொழுது சொல்ல முடியாது. இப்போவே 10-11 நிமிஷம் ஆகப் போகிறது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதை பற்றி பேசுவோம். நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. கேட்டுக்கிட்டு ஓ இதுதானா, யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். I hope you understand. That's all for this day. Thank you. Bye for now.